என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசைரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். அடுத்த வாரம் பங்குச்சந்தைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்துருவோம். போன வாரம் கடைசி 3 நாட்கள் பங்குச்சந்தைகள் தொடர்ந்து ஏற்றம் கண்டது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எக்ஸ்பைரி அன்னைக்கு தொடர்ந்து 3-4 நாட்கள் கீழே வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு ஒரு லோவஸ்ட் பாயிண்டில் க்ளோஸ் ஆச்சுனால் ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் டே ஆஃப் த நியூ சீரீஸ் கண்டிப்பாக ஒரு ரேலி இருக்கும்னு சொன்னேன். அந்த ரேலி வந்தது புதன்கிழமை. நான் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து பங்குகள் ஏற்றம் கண்டு ஒரு ஆல் டைம் ஹை அப்படிங்கிற அளவில் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. இது ஒரு ஆல் டைம் ஹை. இது பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா, நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ் தொடர்ந்து செல் பண்ணினே இருக்கிறாங்க. கடந்த ஆண்டு 3,06,000 கோடி அப்படிங்கிற அளவுக்கு விற்றுருக்குறாங்க. இது ஒரு ரெக்கார்ட் அமௌண்ட் ஆஃப் செல்லிங். சரி, அதாவது இந்த எஃப்ஐஐ செல்லிங் பற்றி நம்ம அடிக்கடி பேசுகிறோம். பட் அது உண்மையிலேயே அது அவ்வளோ மோசமான செல்லிங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஆக்சுவலாக உண்மையிலேயே அவ்வளோ மோசம் கிடையாது. இது எதனால் அதை சொல்கிறேன்னாக்கா, எஃப்ஐஐ செல்லிங் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், ஓஹோ இவங்க வாங்கினதெல்லாம் எந்த காலத்துலேயே வாங்கினதெல்லாம் இப்போ தொடர்ந்து விற்றுக்கினே வராங்க அப்படின்ட்டு. அது உண்மை கிடையாது. இப்போ 2025 தான் அதிகபட்சமாக எஃப்ஐஐ விற்றுருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு பக்கம் வந்தாலும், நீங்கள் இன்னொரு செய்தியும் பார்க்கணும். 2025 தான் இந்திய வரலாற்றிலேயே அதிகபட்சமான ஐபிஓஸ் வந்துருக்குது. அதிகபட்சமான பணம் ஐபிஓ மூலமாக கலெக்ட் பண்ணப்பட்டது 2025 தான். அது 2 லட்சம் கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஏதோ ஓரளவுக்கு ஒரு லிங்க் தெரியுதுங்களா? நிறைய எஃபிஐஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுவாங்க. இந்த ஐபிஓலாம் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் எல்லா ஐபிஓமே பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50% எஃபிஐக்கு தான் அலோகேட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த 2 லட்சம் கோடி ஐபிஓ மூலமாக கலெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, அதில் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி எஃபிஐக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. நிறைய எஃபிஐஸ் என்ன பண்ணுவாங்க, எல்லா எஃபிஐயும் கிடையாது, பட் நிறைய எஃபிஐஸ் என்ன பண்ணுவாங்க, ஐபிஓவில் அப்ளை பண்ணுவாங்க. அந்த காசு வரும், லிஸ்டிங் ஓரளவுக்கு லிஸ்டிங் கெயின் வந்ததுன்னா உடனடியாக விற்றுருவாங்க. எனக்கு தெரிஞ்ச துபாயில் நிறைய எஃபிஐஸ் இருக்கிறாங்க. அவங்க செய்கிற வேலை இது ஒரு வேலை மட்டும்தான். ஐபிஓவில் அப்ளை பண்ணுவாங்க, அலாட்மெண்ட் வரும், உடனடியாக விற்றுருவாங்க. ஸோ இப்போ இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஐபிஓவில் அப்ளை பண்ணுவாங்க, அலாட்மெண்ட் வந்ததுன்னா விற்றுருவாங்க. பட் ஏதோ சில பிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணுவாங்க, ஆனால் அவங்களாம் விற்க மாட்டாங்க. அவங்களாம் ஒரு லாங் டர்முக்கு வச்சுப்பாங்க. அதே போல் தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா, சில பிக் எஃப்ஐஎஸ்லாம் இருக்கிறாங்க. கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் சிங்கப்பூர், கனடியன் பென்ஷன் ஃபண்டு, நார்வே பென்ஷன் ஃபண்டு, இந்த மாதிரி பெரிய பெரிய எஃப்ஐஎஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் முதலீடு பண்ணால் விற்க மாட்டாங்க. ஆனால் இந்த துபாயில் இருக்கிற நிறைய எஃபிஐஸு, அந்த நிறைய எஃபிஐஸை கண்ட்ரோல் பண்ணுறதே இந்தியன்ஸ் தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய ஐபிஓஸில் அப்ளை பண்ணி லிஸ்டிங் ஆன உடனே விற்றுருவாங்க. அதில் என்ன ஒரு ஜோக் என்னென்னா, 50% ஐபிஓ உங்களுக்கு எஃபிஐக்கு தான் கொடுக்கணும். அந்த 50% சப்ஸ்கிரைப் ஆகலைன்னா பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய இந்தியாவில் இருக்கிற ப்ரொமோட்டர்ஸோடைய நண்பர்கள் தான் இங்கே எஃபிஐ இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட சொல்லி, நீங்கள் எஃபிஐ மூலமாக நிறைய முதலீடு பண்ணுங்கள், அப்போ தான் எங்கள் இஷ்யூ சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, அப்போ நாங்கள் ஐபிஓவில் அப்ளை பண்ணி லாஸ் ஆயிடுச்சுன்னா நாங்கள் காம்பன்சேட் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே ஐபிஓ அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும். ஸோ இந்த மாதிரி வேலைலாம் நிறையவே நடக்கும். அப்புறம் பொதுமக்கள் மத்தியிலும் என்னென்னா, எஃபிஐ இஷ்யூ சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சுன்னா அது நல்ல இஷ்யூன்ற ஒரு மனப்பான்மை. இது எப்படின்னா, வெள்ளையாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி, எஃபிஐயில் இருக்கிறவங்களாம் புத்திசாலி அப்படின்னு நினைப்பு. ஆனால் இங்கே இருக்கிற எஃபிஐயில் ஏகப்பட்ட எஃபிஐ கோல்மால் எஃபிஐ தான். ஸோ இதனால் என்ன நடக்கும்னாக்கா, இந்த 2 லட்சம் கோடிக்கு மேலே ஐபிஓ வந்ததில் 1 லட்சம் கோடிக்கு மேலே எஃபிஐக்கு தான் வந்திருக்குது. அதில் ஒரு 25% சென்னையின் எஃபிஐன்னு வச்சிங்கன்னா கூட, மீது ஒரு 75,000 கோடி எஃபிஐ வாங்கியிருக்கிறாங்க. அதை விற்றுருப்பாங்க. அதை விற்கும்போது அதிகமான விலையில் விற்றுருப்பாங்க. ஸோ ஒரு 75 ரூபாய்க்கு இஷ்யூ வருதுன்னா, அது 100 ரூபாயில் லிஸ்ட் ஆகும். 100 ரூபாயில் விற்கிறாங்கன்னா, அப்போ இந்த 75,000 கோடிக்கு வாங்கினவங்க 1 லட்சம் கோடிக்கு விற்றுருப்பாங்க. ஸோ குறைஞ்சபட்சம் அந்த 3 லட்சம் கோடியில் ஒரு 1 லட்சம் கோடி இந்த ஐபிஓ மூலமாக
வந்தது, வித்தது. அது வித்த ஃபிகர் தான் நீங்கள் எஃபிஏல வரும். வாங்கினது வராது. ஏன்னா வாங்கினது ஐபிஓ மூலமாக வாங்குறாங்க. அது வந்து பை செகண்டரி எஃபிஐ பை செல்லுங்கிறது செகண்டரி மார்க்கெட்டில் எவ்வளோ பை பண்ணுறாங்க, செகண்டரி மார்க்கெட்டில் எவ்வளோ செல் பண்ணுறாங்கன்றது தான். ஸோ இது இல்லாமல் சில இன்னும் நிறைய இதெல்லாம் இருக்குது. அது எப்படின்னா இந்த கியூஐபின்னு சொல்லுவாங்க, அது மூலமாக வர்றது. ஸோ அதெல்லாம் வந்து தனி. சரி, இப்போ நம்ம அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக போக வேணாம். கடந்த 2 வருஷமாக எஃபிஐஸ் வந்து தொடர்ந்து இந்த பங்குகளை விற்று வந்துருக்கிறாங்க. இந்த வருஷம் டிசம்பர் 31 தான் ஃபஸ்ட்டு ட்ரேடிங் டே ஃபார் த ஜனவரி சீரீஸ். அதை விட்டுருவோம். ஜனவரி 1 தான் ஃபஸ்ட்டு ட்ரேடிங் டே ஃபார் த கேலண்டர் இயர் 2026. அதையும் விட்டுருவோம். ஏன்னா ஜனவரி 1 உலகத்தில் 90% பங்கு சந்தைகள் க்ளோஸ் ஆகிருந்தது. அப்போது இந்த ஜனவரினா பார்த்தீங்கன்னா 2 தான் ஃபஸ்ட்டு ட்ரேடிங் டே அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுக்கணும் உலகம் முழுக்க. அந்த 2 ஜனவரி எஃப்ஐஏ வந்து பையில் தான் இருக்காங்க, செல்லில் இல்லை. ஒரு கம்மியான பை தான், ஒரு 300 கோடி ப்ளஸ் பை பண்ணியிருக்காங்க. பட் அட்லீஸ்ட் செல் பண்ணல இல்லையா, அது ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கு முன்னாடி 3 நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 கோடி செல் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் என்ன சொல்ல வரேன்னா, பங்குச்சந்தைகள் 2026 ஆரம்பம் அருமையாக உள்ளது. ஆரம்பம் அருமையாக உள்ளது. கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து பங்குச்சந்தைகள் ஏற்றம் கண்டு இருக்கிறது. அது நம்பர் 1. நம்பர் 2 ஆல் டைம் ஹையில் க்ளோஸ் ஆகிருக்கு. நம்பர் 3 எஃப்ஐஏ வந்து குறைஞ்சபட்சம் 2 அவங்க வந்து செல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணி இருக்கிறாங்க. அவங்க தொடர்ந்து பை பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றது அடுத்த சில நாட்களில் தெரிய ஆரம்பிக்கும். 4வது குளோபல் கியூஸ் நல்லா தான் இருக்குது. ஈவன் வெள்ளிக்கிழமை இரவு கூட கிஃப்ட் நிஃப்டி ஒரு 30-40 புள்ளிகள் அதிகமாக தான் காமிச்சிருக்குது. ஆனால் இதுக்கு நடுவில் நேற்று ஒரு செய்தி வந்திருக்குது. அமெரிக்காவுடைய படைகள் வெனிசுலா நாட்டுக்குள்ளார போய் வெனிசுலா நாட்டு அதிபரை கைது செய்து அமெரிக்காவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதனால் ஒரு பெரிய தாக்கம் பங்குச்சந்தையில் இருக்குமான்னு எனக்கு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் இருக்காது. பொதுவாக வந்து எப்பவுமே நான் சொல்லுவேன் சரிங்களா, ஒரு சண்டை நடக்குதுன்னா 2 பேருக்கும் ஈக்குவல் ஃபோர்ஸஸாக இருந்தாக்கா, இல்லை ஏறக்குறைய ஈக்குவல் ஃபோர்ஸஸாக இருந்தால் சண்டை ரொம்ப நாளைக்கு நீடிக்கும். அதுதான் இப்போ ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் நடக்குது. ஆனால் அமெரிக்கா வெனிசுலாலாம் அது கிடையாது. வெனிசுலான்னு வந்து ஒரு நோஞ்சானு, அமெரிக்கா வந்து ஒரு பெரிய ரவுடி. அவ்வளோதான், ஒரு அரைஞ்சால் முடிஞ்சு போச்சு சண்டை. அதுக்கப்புறம் சண்டை வந்து தொடராது. ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு பங்குச்சந்தை வந்து ஒரு பெருசாக பாதிக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பாதிக்காது. சாட்டர்டே சண்டேல நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் பார்க்கல, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். சாட்டர்டே சண்டேல பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லாம் இருக்கிற எல்லா பங்குச்சந்தைகளுமே க்ளோஸ் ஆகி தான் இருக்கும். ஆனால் கிரிப்டோ சந்தைகள் அது வந்து 7 நாளும் தொடர்ந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா கிரிப்டோலாம் வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இன்ஃபேக்ட் கிரிப்டோலாம் வந்து ஒரு லாஸ்ட் 1 மந்த் 2 மந்த் ஹையில் தான் ட்ரெண்ட் நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை இதை பார்த்துட்டு சொல்லிடுறேன் பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு 2 மார்க்கெட் தான் ஓப்பனில் இருக்கும். ஒன்று வந்து சவுதி அரேபியா. அந்த சவுதி அரேபியாவுடைய ஷேர்ஸ் வந்து கொஞ்சம் 1% இறங்கி தான் இருக்குது. இது காரணம் என்னென்னா, சவுதி அரேபியாவோட அதிகமான ஆயில் ரிசர்வ்ஸ் வந்து வெனிசுலா கிட்ட இருக்குது. அது அங்கே ஏற்கனவே ஊழல் அது இதுன்னு இருந்ததால் ஒரு பெரிய இதுவாக இருந்தது. இப்போ அமெரிக்காவோட கண்ட்ரோலில் போயிடுச்சுனால் அவங்க அமெரிக்கன் டெக்னாலஜியை வச்சு நிறைய ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உலகத்தில் நிறைய ஆயிலை விற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியாக பார்க்குறாங்க. அதனால் குரூட் ஆயில் விலை பொதுவாக வந்து குரூட் ஆயில் விலை ஏறுச்சுன்னா சவுதி அரேபியா மார்க்கெட் ஏறும். குரூட் ஆயில் விலை இறங்கிச்சுன்னா தான் சவுதி அரேபியா மார்க்கெட் இறங்கும். ஏன்னா சவுதி அரேபியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த மார்க்கெட்டுமே குரூட் ஆயில் வச்சு தான். ஸோ அது வந்து சவுதி அரேபியா மார்க்கெட் இப்போதைக்கு இறங்கி தான் இருக்குது 1%. அப்போனா குரூட் ஆயில் வந்து பெருசாக விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. குரூட் ஆயில் விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அது இந்தியாவையும் இன்டெரக்டாக பாதிக்காது, அப்படி தான் நம்ம சொல்லணும். இன்னொரு மார்க்கெட்டு அது ஆல்ரெடி க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது, தெரியல. இஸ்ரேல் மார்க்கெட்டு கூட எனக்கு தெரிஞ்சு சண்டேல ஓப்பனாக இருக்கும். ஆனால் இப்போ அது காமிக்கலை,
அது க்ளோஸ்ட் அப்படின்னு தான் காமிக்குது. இப்போ ஓப்பனில் காமிக்கிற ஒரே மார்க்கெட் வந்து சவுதி அரேபியா மார்க்கெட் தான். அது வந்து 1% டவுனில் இருக்குது. ஸோ அதனால் இந்த வெனிசுலா யூஎஸ் அது ஒரு பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரே லெவலில் மேலே தூக்கிடவே 26,300 26,200 புட் ஆப்ஷன்லாம் நிறைய செல் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 26,200 வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அடுத்த 2 நாட்களுக்கு, அதாவது செவ்வாய்க்கிழமை நிஃப்டி எக்ஸ்பைரிக்கு. நீங்கள் மாதம் அதாவது ஜனவரி மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 25,700 அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னு சொன்னால் டிசம்பர் மாதம் அந்த ஸ்விங் லோ வந்து 25,700. அதனால் 25,700 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஆல் டைம் ஹையில் இருக்கிறோம். இது வந்து ஒரு அன்சார்ட்டட் டெரிட்டரி. ஸோ இதில் ஆல் டைம் ஹை எங்கே இருக்கும்போது எது ரெசிஸ்டன்ஸ்ன்னு கால்குலேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் மேபி ஒரு லாங்கர் டேர்முக்கு வேணால் இந்த ஃபிபனோசி ரிட்ரேஸ்மெண்ட், ஃபிபனோசி எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு இருக்குது. அதை வச்சு ஓரளவுக்கு லாங் டேர்ம் வந்து கணிக்கலாம். பட் ஷார்ட் டேர்ம் கணிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ எனக்கு தெரிஞ்சு மேபி அடுத்த 5 நாட்களுக்கு ஒரு 25,700லேருந்து 26,800 வரைக்கும் ட்ரெண்ட் நடக்கலாம். அதுக்கு அடுத்த வாரம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஏன்னா நிறைய ஐடி ஸ்டாக்ஸ்லாம் வந்து ரிசல்ட் வர ஆரம்பிக்கும். ஐடி ஸ்டாக்ஸ்லாம் வந்து நிறைய வந்து ஓவர் சோல்டில் இருக்குது. அதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் வந்ததுனால் பங்குச்சந்தைகள் தொடர்ந்து ஏற்றத்தோடு இருக்கும். பார்க்கணும், அதாவது அடுத்த ஒரு வாரத்துக்கு எஃப்ஐ செல்லிங் பையிங் எப்படி இருக்க போகுது, அதுக்கு அடுத்த வாரம் ஐடி ரிசல்ட் எப்படி இருக்க போகுது, அதுக்கு அடுத்த வாரம் பேங்கிங் ரிலையன்ஸ் ரிசல்ட்லாம் வரும், அதெல்லாம் எப்படி இருக்க போகுது. ஸோ எல்லாம் நல்லா இருந்து பட்ஜெட்டும் நல்லா இருந்தால் ஒரு வேளை இந்த ஆண்டு நம்ம வந்து 30,000 நோக்கி நம்முடைய பங்குச்சந்தைகள் போகலாம், பாசிபிலிட்டி இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. மற்றபடி டேட்டா வைஸ் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா, சர்வீசஸ் பிஎம்ஐ டேட்டா, அந்த மாதிரி சில டேட்டாலாம் வரும் இந்தியாவில். பட் இந்தியா வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து ஒரு டேட்டா டிபெண்ட் மார்க்கெட் கிடையாது. அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் மந்த்லி ஜாப்ஸ் டேட்டா அதெல்லாம் கொஞ்சம் வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அமெரிக்க பங்குச்சந்தைகள் கிட்டத்தட்ட கடந்த 3 மாதங்களாக வந்து ஒரு கன்சாலிடேஷன் மோடில் தான் இருக்குது. ஒரு 5-6% ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு 6,800 அப்படின்னு எடுத்துனோம்னா 6,800லேருந்து ஒரு +3% -3% இப்படியே தான் கடந்த 3 மாதங்களாக அமெரிக்க பங்குச்சந்தைகள் இருக்குது. அமெரிக்க பங்குச்சந்தைகள் கன்சாலிடேஷனாக தான் இருக்குது. நம்முடைய பங்குச்சந்தைகள் ஒரு கன்சாலிடேஷன் முடிஞ்சு ஒரு பிரேக் அவுட் ஆன மாதிரி இருக்குது. பார்ப்போம், அமெரிக்க பங்குச்சந்தைகள் ஒரு வேளை பிரேக் அவுட் ஆச்சுன்னா உலகம் முழுக்க பங்குச்சந்தைகள் ஏறும். அதுவும் நமக்கு ஒரு நல்ல இது கொடுக்கும். ஸோ பார்ப்போம். இந்த ஜனவரி மாதம் ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மாதமாக இருக்கும். இந்த லைக் அதாவது ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 26 முழுக்க எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு யானைக்கு இந்த ஜனவரி மாதம் மணி யோசை வந்து ஒரு இண்டிகேஷனாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பார்த்தது நன்றி, வணக்கம்.